ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம போன வீடியோவில் பார்த்தாங்க. இந்த வீடியோவில் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன கோடிங் எடுத்திருந்தோமோ அதே கோடிங் எடுத்துருக்கோங்க. அதை ஒரு தடவை என்ன அப்படிங்கிறத இன்னொரு தடவை பார்க்கலாங்க. இப்போ இந்த கோடிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன் கொடுத்து ஒரு நேம் கொடுத்து தேவையான பேராமீட்டர் செட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுமோ அதுக்கு உள்ள பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் அதுக்கு தேவையான கோடிங் எழுதியிருக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோங்க. எப்படி அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் கொடுத்து ப்ராக்கெட்டில் அதுக்கு தேவையான ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோங்க. இதை தான் நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னு பார்த்தோன்னா இங்கே ஃபங்க்ஷன் டெஃபினேஷனும் சரி ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன டாஸ்க் பண்ணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம தான் கோடிங் போடுறோங்க. இங்கே சில ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம கோடிங் போட வேண்டியது இல்லைங்க. இப்போ யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கோடிங் போடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குற பிரிண்ட், இன்புட், ரேஞ்ச் இதுக்கெல்லாம் நம்ம கோடிங் தனியாக போடுறது இல்லைங்க. ஜஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் நமக்கு தேவையானது கொடுத்துட்றோம். அப்போ அதை அவுட்புட்டில் நமக்கு பிரிண்ட் பண்ணுதுங்க. அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதோடைய கோடிங் நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போதே ஒரு ஃபோல்டர்லாம் வந்துருங்க. அதாவது பைத்தான் உருவாக்குனவங்களே இதுக்கு உண்டான கோடிங்கை போட்டுருவாங்க. நம்ம ஜஸ்ட் அதோடைய நேம் யூஸ் பண்ணி அதை கால் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான வேலையை அதுவே செய்யுங்க. இப்போ இந்த இடத்துலையும் நம்ம சில பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட், பவர் அப்படிங்கிற மாதிரி இதுவும் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் தாங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் தேவைப்படுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதெல்லாம் பில்ட்-இன் ஃபங்க்ஷனோ அதுக்குண்டான கோடிங் எல்லாத்தையுமே ஒரே ஒரு ஃபோல்டரில் போட்டு அது தேவைப்படும் போது யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அதில் இருக்கிற கோடிங்கை சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பொருள் இந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத விட இந்த வீட்டில் இந்த ரூமில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொருளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால இந்த ப்ரோக்ராம் உருவாக்குனவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற பிரிண்ட், இன்புட் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் அது டேரெக்டாக நம்ம நேம் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் ஸ்பெஷலாக நம்ம யூஸ் பண்ணுற மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் முன்னாடியே நான் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கோடிங்கில் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பைத்தான் இன்டர்பிரட்டர் அந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்கோ அந்த லொகேஷன்ல போய் ஈஸியா அந்த கோடிங்கை எடுத்துட்டு வந்துருங்க. அது எப்படி போடுறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க. நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸாக பார்க்கலாங்க. இங்கே நம்ம 4 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். அதில் பிரிண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குற ஆர்குமெண்ட்டை நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராக்கெட்குள்ளே நான் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா பிரிண்ட் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் கொடுத்தாங்க அப்படின்னா அதை டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நம்ம கொட்டேஷன்ஸில் கொடுப்போம். அதே நம்ம ஸ்ட்ரிங் கொட்டேஷன்ஸ் கொடுக்காம நம்ம 1 அப்படிங்கிற மாதிரி வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட் ப்ரோக்ராமில் 1 அப்படிங்கிற நேமில் ஏதாவது வேரியபிள் அல்லது கான்ஸ்டன்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு அந்த மாதிரி 1ங்கிற நேம்ல வேரியபிள் கான்ஸ்டன்ட் இல்ல, அதனால நமக்கு எரர் வருங்க. அதே நம்ம 1 கொட்டேஷன்ஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்ல 1 அப்படிங்கறது பிரிண்ட் ஆகுங்க. இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிரிண்ட் ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா அது டைரக்டா பிரிண்ட் பண்ணுது. ஸ்ட்ரிங் இல்ல அப்படின்னா அந்த நேம்ல நமக்கு வேரியபிள் அல்லது கான்ஸ்டன்ட் இருக்கா அப்படின்ட்டு அடுத்த வேலையை செக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதே இப்போ அந்த 1 நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரிண்ட்ல நம்பரை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொட்டேஷன் இல்லாம கொடுக்கலாங்க. இங்க கொட்டேஷன் இல்லாம நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் நம்பர் அப்படிங்கிற நேம்ல ஏதாவது வேரியபிள் இருக்கான்னு பார்த்து அந்த நம்பர் இருக்கிறது இருக்குங்க. அப்போ அதோட வேல்யூ 1 அப்படிங்கிறத நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணுங்க. அதே இந்த இடத்துல நம்ம நம்பரை கொட்டேஷன்ஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்ல நம்பர் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் தாங்க வரும். நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் பற்றி சிம்பிளாக பார்த்தோங்க. அடுத்து நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம போன கோடிங்கில் நம்பர் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு 1ங்கிற வேல்யூவை டேரெக்டாக கோடிங்கில் கொடுத்துட்டோம். சப்போஸ் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் அவுட்புட்டில் யூசர் கொடுக்குற வேல்யூவை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுதுங்க. இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் மாதிரியே நம்ம ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குற ஸ்ட்ரிங்கை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அவுட்புட்டில் ஏதாவது வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுங்க. ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வீடியோவில் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோங்க. இங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்புட் பிராக்கெட்குள்ள வேல்யூ ஈக்குவல் டு நம்ம எழுதியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த வேல்யூ வருங்க. அவ்வளவுதாங்க. அதாவது இந்த கோடிங்கை அந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிரும். ஸோ அந்த வேல்யூ நமக்கு நம்பர் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். அடுத்து நம்ம நம்பர் அப்படிங்கிற வேரியபிள பிரிண்ட்ல கொடுத்துருக்கோம். இப்போ அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற இன்புட் ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் வந்திருக்குங்க வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்ட்டு. அடுத்து நம்ம அவுட்புட்ல 5 அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்து என்டர் தட்டணும் அப்படின்னா அது நம்பர்ல ஸ்டோர் ஆகும். அதுக்கு அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா பிரிண்ட் நம்பர்னு கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு 5 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்குங்க. சப்போஸ் 5ல நம்பர் பிரிண்ட் ஆகக்கூடாது, நம்பர் +1 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
6ன்னு வராதுங்க, எரர் தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷன் வந்து வாங்கின வேல்யூவை ஸ்ட்ரிங்கா தாங்க வாங்கியிருக்கோம். அது வந்து ஒரு நம்பரா வாங்கியிருக்காருங்க. பிரிண்ட் ஃபங்க்ஷனா இருந்தாலும் இன்புட் ஃபங்க்ஷனா இருந்தாலும் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது. அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு அதாவது இன்புட் ஃபங்க்ஷன் வாங்கின வேல்யூவை நம்பரா மாத்துறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த இடத்துல நமக்கு இன்ட் ஃபங்க்ஷனும் ஃப்ளோட் ஃபங்க்ஷனும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்குற வேல்யூவை வந்து இன்டீஜரா மாத்துங்க, அதாவது பாயிண்ட் இல்லாத வேல்யூ, ஹோல் வேல்யூ. அதே ஃப்ளோட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்குற வேல்யூவை வந்து ஃப்ளோட்டா மாத்திக்குங்க. இப்போ நமக்கு இங்க வாங்குற வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இன்புட் ஃபங்க்ஷனுக்கு உள்ள வந்து நம்ம இன்ட் ஃபங்க்ஷனை வந்துட்டு எழுதிக்கிறோங்க. இப்போ நம்ம கோடிங்ல இன்ட் ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா நம்பர் ஈக்குவல் டு இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்புட் ஃபங்க்ஷன். அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்புட் ஃபங்க்ஷன் வாங்குற வேல்யூ வந்துட்டு ஸ்ட்ரிங்கா இருக்கும். அது வந்து இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்து இன்ட் ஃபங்க்ஷன் வந்து அதை வந்து நம்பரா மாற்றும். நம்பரா மாத்தினதுக்கு அப்புறம் அது வந்துட்டு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுங்க. அப்போ அந்த நம்பர் வந்து நமக்கு நம்பர் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகுங்க. அப்போ அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற இன்புட் ஃபங்க்ஷனுடைய ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆயிருக்கு, வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்ட்டு. இப்போ நம்ம 5 அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்தோம் அப்படின்னா அது நம்பர்ல ஸ்டோர் ஆகும். அப்புறம் பிரிண்ட்ல வந்துட்டு 5+1 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து நமக்கு 5 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் கிடையாது, அதாவது ஒரு லெட்டர் கிடையாது. ஸோ லெட்டர் கூட 1 பிளஸ் பண்ண முடியாது. அதை நம்ம இன்டீஜரா மாத்திட்டோம், அதாவது ஒரு நம்பரா மாத்திட்டோம். அப்போ நம்ம 5 கூட 1 பிளஸ் பண்ணிக்கலாம். அப்போ 6 அப்படிங்கிறது அவுட்புட்ல வருங்க. சப்போஸ் நம்ம அவுட்புட்ல வந்து வேல்யூ ஈக்குவல் டு 10.245864 அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூங்க. இந்த வேல்யூவையும் நமக்கு இன்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இன்டீஜரா மாத்திக்குங்க, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் விட்டுரும். அப்போ நம்பர்ல 10 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். அப்போ பிரிண்ட்ல வந்துட்டு நம்பர் +1 கொடுத்துருக்கோம். அப்போ 10+1 11 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுங்க. உங்களுக்கு இன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இது நமக்கு ரொம்பவுமே பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு சினாரியோலையும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு பிரிண்ட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க நான் வந்து ஜஸ்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்க ஒரு பெரிய சயின்டிபிக் ஈக்குவேஷன் எடுத்து அந்த ஈக்குவேஷனுக்கு நம்பர் பாஸ் பண்ணி அதோடைய வேல்யூ வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக இங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இதோட அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் வருங்க. அப்போ நமக்கு இந்த மாதிரி பெரிய நம்பர் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம யூஸர் பாக்குறவங்க இந்த பெரிய நம்பரை பாக்குறதுக்கு மேபி விருப்பப்பட மாட்டாங்க. இல்ல சப்போஸ் இதை வந்துட்டு 31 அப்படிங்கிறது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. அப்போ இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ், அதாவது அந்த ஈக்குவேஷனை வந்துட்டு இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்ல வந்து 37 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருங்க. இப்போ 37 மட்டும் தான் முடியுமா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 2 வேல்யூ வேணும் 3 வேல்யூ வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. அடுத்ததான் நம்ம ஃப்ளோட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாங்க. இது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இன்ட் ஃபங்க்ஷன் மாதிரியே தான் யூஸ் பண்றோம். இது வந்துட்டு நமக்கு கிடைக்கிற வேல்யூவா ஃப்ளோட் வேல்யூவா மாத்துங்க. இப்போ நம்ம அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா சேம் நமக்கு வேல்யூ ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறத நம்ம என்டர் பண்றோம். அப்போ நமக்கு பிரிண்ட்ல வந்துட்டு நம்பர் +1 அப்படின்னு கொடுத்தோம்னா 6ன்னு வராதுங்க, 6.0 அப்படின்னு வரும். சப்போஸ் நம்ம வேல்யூ வந்துட்டு 5.73 அப்படின்னு கொடுத்தோம்னா அது கூட 1 பிளஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 6.73 அப்படின்ட்டு வருங்க, அதாவது ஃப்ளோட் வேல்யூ, பாயிண்ட் வச்ச வேல்யூ. அதே நம்ம பிரிண்ட்ல வந்து நம்பர் +1.3 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட்ல 5.73 + 1.3 7.03 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகுங்க. அடுத்தா நம்ம டைப் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாங்க. டைப் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குற வேல்யூ வந்து என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டிக்ஷனரி அப்படின்ட்டு நிறைய டேட்டா டைப் இருக்கு இல்லைங்களா. அந்த டேட்டா டைப்ஸ் வந்துட்டு அது என்ன டைப் அப்படிங்கிறத நமக்கு டைப் ஃபங்க்ஷன் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுங்க. இங்க நம்ம டைப் ஃபங்க்ஷனுக்குள்ள சில வேல்யூஸ் கொடுத்து அந்த டைப் ஃபங்க்ஷனை பிரிண்ட்டுக்குள்ள கொடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூஸா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு நமக்கு அவுட்புட்ல வந்து இன்டீஜர் அப்படின்ட்டு வந்திருக்குங்க. அதுக்கு அடுத்தது 1 வந்து கொட்டேஷனுக்குள்ள கொடுக்குறோம், அப்போ அது ஸ்ட்ரிங், அது பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது பாயிண்ட் வச்ச வேல்யூ ஃப்ளோட்டு, மறுபடியும் பாயிண்ட் வச்ச வேல்யூவை நம்ம கொட்டேஷனுக்குள்ள கொடுத்துருக்கோம், ஸோ அப்போ அது நமக்கு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வருதுங்க. அதே மாதிரி ஏ அப்படிங்கிற லெட்டரையும் நம்ம கொட்டேஷனுக்குள்ள கொடுத்துருக்கோம், அதுவும் நமக்கு ஸ்ட்ரிங் தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு லிஸ்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டிக்ஷனரி அப்படிங்கிற டேட்டா டைப் வந்திருக்குங்க. பைத்தான் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து ஒன்று கிளாஸ் அல்லது ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு பிரிச்சிருவாங்க. எல்லாத்தையுமே வந்து நமக்கு இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறனால இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே ஒன்று ஆப்ஜெக்டா இருக்கும், இல்லை ஒரு கிளாஸா இருக்குங்க. ஸோ அதனால தான் நமக்கு அவுட்புட்ல கிளாஸ் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்குங்க.
அதே டைப் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்னொரு கோடிங் போட்டிருக்கோங்க, இன்னொரு ப்ரோக்ராம் எடுத்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஒவ்வொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை வந்து நம்ம டைப் ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டு அந்த டைப் ஃபங்க்ஷனை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது அப்படின்னு பாக்குறோங்க. இங்க நமக்கு லெஃப்ட் சைட்ல வேரியபிள்ஸ் இருக்கு, அதோடைய வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரைட் சைட்ல வந்து நம்ம பிரிண்ட் கொடுத்துருக்கோம். பட் நம்ம கோடிங் போடும்போது வந்து இந்த பிரிண்ட்டை வந்து நம்ம கீழே தாங்க எழுதணும். எது கீழே அப்படின்னா வேரியபிள்ஸ்க்கு கீழே. இங்க நமக்கு இடத்துக்கு ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் எழுதிருக்கோம். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் அப்படிங்கிற வேரியபிள்ல 1 இருக்கு. அதுக்கு நமக்கு டைப் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்டீஜர். அதே மாதிரி -5 இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் இன்டீஜர் தாங்க. பிளஸ் வேல்யூவா இருந்தாலும் இன்டீஜர் தான், மைனஸா இருந்தாலும் இன்டீஜர் தான். அதுக்கு அடுத்தது 3.7 அப்படிங்கிறது நமக்கு ஃப்ளோட் வேல்யூ. அதே மாதிரி -3.7 நமக்கு ஃப்ளோட் வேல்யூ தாங்க. அதுக்கு அடுத்தது லெட்டர் அப்படிங்கிறதுல நம்ம ஜஸ்ட் 7 கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு இன்டீஜரா இருக்கு. அதே நம்ம 7 வந்து கொட்டேஷன்ஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு லெட்டரா ஸ்டோர் ஆகுதுங்க, அதாவது ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் லெட்டர் 3 அப்படிங்கிறதுல ஏன்னு ஜஸ்ட் கொடுத்துருக்கோம். இங்க நம்ம ஏன்னு ஜஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற நேம்ல ஏதாவது வேரியபிள் இருக்கான்னு பார்க்கும். இங்க நமக்கு எந்த ஒரு வேரியபிளுமே இல்லைங்க. சோ நம்ம ஏ அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ண முடியாது. அப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது எரர் தாங்க வரும். அதுக்கு அடுத்தது லெட்டர் 4ல வந்து ஏவை வந்து கொட்டேஷன்ஸ்ல கொடுக்குறோம். நம்ம கொட்டேஷன்ஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா அது ஸ்ட்ரிங். அப்ப நமக்கு லெட்டர் 4ல வந்து ஸ்ட்ரிங் வந்துட்டு ஸ்டோர் ஆயிருங்க. அதுக்கு அடுத்தது வேர்ட் 1ல வந்து நம்ம நம்பர் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் நம்ம ஒரு நம்பர் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். அதை நம்ம கொட்டேஷன்ல கொடுக்கல. அப்ப நமக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி கோடிங் வந்து நம்பர் அப்படின்ட்டு ஏதாவது வேரியபிள் இருக்கான்னு பாக்குங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியபிளே பாத்தீங்க அப்படின்னா நம்பர் தாங்க. அப்ப அந்த நம்பர்ங்கிற வேரியபிள்ல 1 ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப வேர்ட் 1 அப்படிங்கிற வேரியபிளையும் நமக்கு நம்பர்ல இருக்கிற 1ங்கிற வேல்யூ தாங்க ஸ்டோர் ஆகும். நமக்கு 1 வந்து இன்ட், சோ டைப் வந்து நமக்கு வேர்ட் 1க்கு இன்டீஜர் அப்படின்னு வந்திருக்குங்க. அதுக்கு அடுத்தது வேர்ட் 2ல வந்து நம்பர் அப்படிங்கிறத கொட்டேஷன்ல கொடுத்துருக்கோம். கொட்டேஷன்ல கொடுத்தா கண்டிப்பா அது ஸ்ட்ரிங் தாங்க. சோ நமக்கு டைப்ல வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது அவுட்புட்ல வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வேரியபிள் நேம்லயே கொடுத்துருக்கோம் லிஸ்ட் அப்படின்ட்டு. ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம். அப்ப டைப்ல வந்துட்டு லிஸ்ட் அப்படின்ட்டு வருது. அதுக்கு அடுத்தது ஒரு டிக்ஷனரியை ஸ்டோர் பண்றோம். அதுக்கும் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா டிக்ஷனரி அப்படிங்கிற டேட்டா டைப் வருதுங்க. இங்க வந்து டிக்ஷனரிக்கு வந்து அண்டர்ஸ்கோர் போடல. சப்போஸ் இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாமலும் போகலாம். சோ டிக்ஷனரி அப்படிங்கிற வேரியபிளுக்கு அடுத்து அது ஒரு கீவேர்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுங்க. இல்ல அப்படின்னா டிக்ஷனரி சம்திங் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அது நமக்கு எரர் கொடுக்காதுங்க. அடுத்ததான் நம்ம லென்த் ஃபங்க்ஷன் பார்க்கலாங்க. லென்த் ஃபங்க்ஷன் அதோட நேம் மாதிரியே நமக்கு அதோட ஆர்குமெண்டோட லென்த் கொடுக்குங்க. இங்க பிரிண்ட்குள்ள வந்து நம்ம லென்த் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள வந்து 5, 6 அப்படின்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோங்க. இப்போ இதோட லென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்ல 5 வருங்க. எப்படின்னு பார்த்தோம்னா FIVE6 அப்படிங்கிறது நமக்கு 5 லெட்டர்ஸ் இருக்குங்க. சோ நமக்கு அவுட்புட்ல 5 அப்படிங்கிறது வருதுங்க. அதே நமக்கு லென்த் ஃபங்க்ஷன் வந்து ஒரு லிஸ்டோடைய லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ இந்த லிஸ்டோடைய சைஸ் என்ன, அதாவது லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த லிஸ்ட்ல வந்து 6 ஐட்டம்ஸ் இருக்குங்க. சோ நமக்கு 6 அப்படிங்கிறது அவுட்புட்ல வருதுங்க. அதே மாதிரி டியூப்பிளோடைய லென்த்தும் நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதிரி நமக்கு லென்த் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாங்க. அதுதான் நம்ம கோடிங்ல ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கோங்க. இதுல நம்ம மேக்ஸ் ஃபங்க்ஷன், அதாவது மேக்ஸிமம் ஃபங்க்ஷன், அதே மாதிரி மினிமம் ஃபங்க்ஷன் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட நேம் சொல்ற மாதிரியே நம்ம இந்த லிஸ்ட்ல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி மினிமம் வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க. இங்க 465 ரிட்டர்ன் ஆயிருக்கு மேக்ஸ் ஃபங்க்ஷன்ல. மினிமம் ஃபங்க்ஷன்ல 24 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆயிருக்குங்க. அதுதான் நம்ம ரொம்பவுமே ஃபேமஸான ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாங்க. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பொதுவா நம்ம லூப்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணுங்க. இங்க ஃபார் லூப் குள்ள கொடுத்துருக்கோம். ஃபார் லூப் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஃபார் லூப் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோங்க. இப்போ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல 9 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சோ அதோடைய ஒவ்வொரு நம்பரும் அதோட சீக்வன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் நமக்கு கவுண்டர் வேரியபிள் ஐக்கு பாஸ் பண்ணும். அப்ப அந்த ஐயை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ரேஞ்சுக்குள்ள என்னென்ன நம்பர் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாங்க. இப்போ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஞ்ச் 9க்கு வந்து 0 1 2 3 4 5 6 7 8 அப்படின்ட்டு 9 நம்பர்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்ல வருங்க. அதாவது 9 நம்பர்ஸ் வந்து சீக்வன்ஸா ஜென்ரேட் ஆயிருக்கும். இங்க நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரேஞ்ச் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி நம்ம ரேஞ்ச்ல என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ இங்க 9 கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் நமக்கு சீக்வன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகுதுங்க. அதாவது 9க்கு முன்னாடி நம்பர் 8 அப்படிங்கிறது. அடுத்ததா நம்ம ரேஞ்ச்ல 2 நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாங்க. அதாவது 2 ஆர்குமெண்ட். இங்க நம்ம 2,9 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் 9 அப்படின்னு கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ மட்டும் கொடுக்குறோம்னு அர்த்தம். அதே 2,9 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஸ்டார்டிங் நம்பர், செகண்ட் நம்பர் வந்து ஃபைனல் நம்பருங்க. இதுக்கு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 4 5 6 7 8 அப்படின்ட்டு நமக்கு கடைசி நம்பருக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்குங்க. அதுக்கடுத்தது 3 நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு ஸ்டார்டிங் நம்பர், செகண்ட் நம்பர் வந்து ஃபைனல் நம்பர், கடைசி நம்பர் வந்து நமக்கு அதாவது 3வது நம்பர் வந்து நமக்கு இன்கிரிமெண்ட் ஆகிற நம்பருங்க. நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நமக்கு ரேஞ்ச் வந்து +1 +1 நமக்கு
இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதாவது போன 2,9ல பார்த்தோம் அப்படின்னா 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5 அப்படின்ட்டு 8 வரைக்கும் வந்திருக்குங்க. இங்க நம்ம 3ன்னு கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா 1 1 + 3 4 அப்படின்னு வருங்க. அதுக்கு அடுத்தது 4 + 3 7 அப்படின்னு வருதுங்க. அப்படி நமக்கு 3 3 ஆட் ஆகுங்க. இங்க நம்ம 9 கொடுத்துருக்கோம். ஸோ 7 + 3 வந்து 10, அது 9 விட பெருசு. அப்போ நமக்கு அது அவுட்புட்ல பிரிண்ட் ஆகாதுங்க. அதே நம்ம ரிவர்ஸ்ல வேணும் அப்படின்னா, அதாவது டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா நம்ம இன்க்ரிமெண்ட்டுக்கு பதிலாக டிக்ரிமெண்ட் கொடுப்போம். டிக்ரிமெண்ட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா -2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்க நமக்கு அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா 9ல ஸ்டார்ட் ஆகும். 9 - 2 7 வரும். அதுக்கு அடுத்தது -2 5 வருது. அதுக்கு அடுத்தது -2 3 வருது. இங்க நமக்கு 3 - 2 வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ வருமா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வராதுங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் நமக்கு ஃபைனல் வேல்யூக்கு முன்னாடி வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ வரைக்கும் நமக்கு சீக்வன்ஸ் ஜெனரேட் ஆகும். இங்க நமக்கு 1க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் சீக்வன்ஸ் ஜெனரேட் ஆயிருக்குங்க. சப்போஸ் நமக்கு 1 வேணும் அப்படின்னா நம்ம 9, 0, -2 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட்ல 9ல இருந்து 9 7 5 3 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிகோட ஆஸ்கியா மாற்றும். அதே மாதிரி ஆஸ்கியை யூனிகோடா மாற்றும். இப்ப ஆஸ்கி யூனிகோட் அப்படின்னா என்னன்னா, இப்ப யூனிகோடுங்கிறது நம்ம இப்போ இங்க ORDன்னு சொல்லியிருக்கோம். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு பாஷை இல்லைங்களா. நமக்கு O அப்படிங்கிறது தெரியும், R அப்படிங்கிறது தெரியும், ABCD எல்லாம் தெரியும், பிளஸ் மைனஸ் தெரியும், அதே மாதிரி கமா கொட்டேஷன் பெர்சன்டேஜ் என்ன வேணாலும் தெரியுங்க. அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளுடைய லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். ஆனா கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு வந்து பவர் சப்ளை போகுது, பவர் சப்ளை போகல அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். ஆன் ஆஃப் அதை நம்ம வந்து 0 1 அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கூட மாத்தி பைனரி அப்படின்ட்டு கொண்டு வந்தோம். பைனரியில இருந்து நம்ம வந்து டெசிமல் அப்படின்ட்டு கொண்டு வந்தோம். அந்த டெசிமல் தான் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ங்க. டெசிமல் தான் எல்லாமே வேல்யூ. அப்ப ஆஸ்கி அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப A அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்குன்னா அந்த லெட்டர் ஏங்கிறது நமக்கு தெரியும். பட் கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு ஒரு நம்பரா தான் தெரியும். அப்ப ஏக்கு வந்து அவங்க ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. கம்ப்யூட்டர்ல வந்து முன்னாடியே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த நம்பருக்கு எந்தெந்த லைட்டு ஆன் ஆகணும், எந்தெந்த இப்போ ஒயிட் ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னா ஏங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து லைட்ஸ் வந்து கருப்பாகணும் அப்படின்ட்டு நமக்கு கம்ப்யூட்டருக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நமக்கு கம்ப்யூட்டர் கிட்ட வந்து பேசுறாங்க. இந்த நம்ம பைத்தான் கோடிங்குமே வந்துட்டு கம்ப்யூட்டர் கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதை பத்தி நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. நீங்க படிச்சு பாருங்க. யூடியூப்லயோ இல்ல ஏதோ ஒண்ணுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி வந்து யூனிகோட ஆஸ்கியாவும் ஆஸ்கியை யூனிகோடாவும் மாத்திருக்கு இந்த ORD ஃபங்க்ஷனும் CHR ஃபங்க்ஷனும் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி ID ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு வேல்யூவை நம்ம ஏதோ ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம் இல்லைங்களா. அந்த வேரியபிள் நேம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெமரியோடைய நேம். அதே மாதிரி அந்த மெமரிக்கு வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச நேம் தான் வந்து இந்த நம்பர் அப்படிங்கிறது இல்ல AB அப்படின்னு நம்ம கொடுக்குற வேரியபிள் நேம். பட் கம்ப்யூட்டருக்கும் அதோடைய அட்ரஸ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. அந்த மெமரியை வந்துட்டு கம்ப்யூட்டர் ஏதோ ஒரு நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணும் இல்லைங்களா. அந்த நம்பர்ஸை தான் நம்ம அந்த மெமரியோட அட்ரஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த அட்ரஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாங்க. இப்ப பிரிண்ட்குள்ள ORD ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து 1 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். இப்ப 1 அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 49ங்க. அதே மாதிரி 1 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு வந்து ஆஸ்கி வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது எரர் வரும். இதுல என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா ORDல நம்ம டைரக்டா வந்து நம்பர்ஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு பெர்சன்டேஜ் சிம்பிளோடைய ஆஸ்கி வேல்யூ பார்க்கலாம். ஜஸ்ட் இது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போனோம் அப்படிங்கிறதுக்காக சில கேரக்டர்ஸ் எடுத்து அந்த கேரக்டர்ஸ்க்கு ஆஸ்கி வேல்யூ பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது A அப்படிங்கிற ஸ்ட்ரிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா 97. அதுக்கு அடுத்தது A அப்படிங்கறத நம்ம ஒரு வேரியபிள்ல கூட ஸ்டோர் பண்ணலாம். அந்த வேரியபிளுக்கும் நம்ம ஆஸ்கி வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா அதே 97 வருங்க. இப்போ நம்ம ORD ஃபங்க்ஷனுக்கு உண்டான அவுட்புட் பார்த்துட்டோம். அதே அவுட்புட்டை வந்துட்டு நம்ம CHRல போட்டோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன அவுட்புட் வருது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸா வரும். என்ன அப்படின்னா நம்ம ஆஸ்கி வேல்யூ கொடுத்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து அதை யூனிகோடா கொடுக்குது. நமக்கு 1ன்னு வருது. அதுக்கு அடுத்தது பெர்சன்டேஜ் சிம்பிளோட இது வருது. அதுக்கு அடுத்தது A அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி அதை நம்ம 97 அப்படிங்கிறத ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அதை நம்ம CHRல போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அவுட்புட் வந்து A அப்படிங்கிறது வருதுங்க. அடுத்தது ID என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இங்க நமக்கு ஒரு வேரியபிள் இருக்கு, அதே மாதிரி ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ அந்த வேல்யூ 97 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ஆஸ்கி கோட்ல இருந்து யூனிகோடா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து CHR யூஸ் பண்றோம். அந்த ஃபங்க்ஷன் A அப்படின்ட்டு அவுட்புட் தருது. அதே அந்த CHAR1 அப்படிங்கிற வேரியபிளோடைய ஒரு மெமரி இருக்கும் இல்லைங்களா. அந்த மெமரிக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது char1. ஆனா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ID அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்ல வந்திருக்கு 11761064 அப்படிங்கிறது தான் கம்ப்யூட்டர் அதுக்கு கொடுத்த நேம்ங்க, அதாவது மெமரி அட்ரஸ்.
அடுத்த நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு தெரிஞ்ச 1 2 3 எல்லாம் வந்து டெசிமல் வேல்யூங்க. இதை நம்ம பைனரி வேல்யூவாவோ இல்ல ஆக்டல் அல்லது ஹெக்ஸா டெசிமல் வேல்யூவா மாத்தணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா a அப்படிங்கிற வேரியபிள்ல 47 அப்படிங்கிற நம்பரை வந்து ஸ்டோர் பண்றோம். அடுத்து அந்த ஏவை வந்து பின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஆக்டோ ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஹெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நம்ம போட்டு அதை பிரிண்ட் பண்றோங்க. அப்போ நமக்கு அதோடைய அவுட்புட்ல வந்துட்டு நமக்கு அதுக்குண்டான பைனரி வேல்யூ, ஆக்டல் வேல்யூ, அதே மாதிரி ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ வருது. இங்க நமக்கு ஃபார்மேட்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. அதுவும் நமக்கு பைனரி வேல்யூ, ஆக்டல் வேல்யூ, ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுக்குங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ல 2 ஆர்குமெண்ட் கொடுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ. இங்க நம்ம வேல்யூ வந்து ஏல ஸ்டோர் பண்ணிருக்கோம். சோ நம்ம ஏ அப்படின்னு கொடுக்குறோம். கமா நமக்கு பைனரி வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம இங்க வந்து பி அப்படிங்கிற ஸ்ட்ரிங் கொடுக்கலாங்க. அப்போ ஃபார்மேட் பிராக்கெட்குள்ள ஏ கமா பிங்கிற ஸ்ட்ரிங் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பைனரி வேல்யூ வருங்க. அதே ஓ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்டல் வேல்யூ வரும். அதே மாதிரி எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வருங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 47 உடைய வேல்யூஸ். நமக்கு பின் ஆக்ட் ஹெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னன்னா நமக்கு வர்ற பைனரி வேல்யூக்கு முன்னாடி ஓபி அப்படிங்கிறது வரும், அதாவது 0b. அதே மாதிரி 0o அப்படின்னு வரும், அதே மாதிரி 0x அப்படின்ட்டு வருங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஒரிஜினலான அதாவது எக்ஸாக்டான வேல்யூ வந்து நமக்கு வருங்க. ஸோ நமக்கு அந்த ஓபி அதாவது 0b 0o 0x அப்படிங்கிறது வேணாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபார்மேட் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இன்னொரு ஒர்க்கும் நமக்கு பண்ணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இங்க வந்து ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல 47.68468 அப்படின்ட்டு ஒரு பெரிய ரேஷனல் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை நம்ம வந்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர வேல்யூவை வந்து நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணி நமக்கு ஒரு 2 டிஜிட் இல்லை 3 டிஜிட் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து நம்ம ஃபார்மேட்ல ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம், அதாவது ஏ அப்படிங்கிற வேரியபிள். அப்போ நமக்கு அது வந்து டைரக்டா பிரிண்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து ஃபார்மேட்ல எஃப் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து செகண்ட் ஆர்குமெண்டா கொடுக்குறோம். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட்டா எஃப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர 6 நம்பர்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுங்க. இங்கே 684685 அப்படிங்கிற 6 நம்பர் மட்டும் நமக்கு அவுட்புட்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிரிண்ட் ஆயிருக்குங்க. அதே நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபார்மேட்குள்ள ஏ கொடுக்குறோம் கமா இப்போ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூஸ் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்ல 0.2f அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூஸா நமக்கு வருங்க. அதே 3 வேணும் அப்படின்னா 0.3f கொடுத்தோம் அப்படின்னா 684 அப்படின்ட்டு நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருங்க. ஷார்ட் மேப்பு ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க. என்ன அப்படின்னா நமக்கு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, அடுத்து பில்ட் இன் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இன்னொரு ஃபங்க்ஷன் டைப் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாம்டா ஃபங்க்ஷன். அதை பத்தி நம்ம வீடியோ போடும்போது அதுல வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. அடுத்ததான் நம்ம மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோங்க. இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு சொல்லணுங்க. அதுக்கு நமக்கு எப்படி கோடிங் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து மேத் அப்படிங்கிற மாடியூல்ல இருக்கு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்டே நம்ம பைத்தான் கிட்ட சொன்னோம் அப்படின்னா அது வந்து மேத் அப்படிங்கிற மாடியூல்ல இருக்கிற ஃபங்க்ஷன் கோடிங் எல்லாம் வந்துட்டு அதை அவைல் பண்ணிக்கோங்க, அதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேத் டாட் ஸ்கொயர் ரூட் அதாவது மேத் டாட் ஃபங்க்ஷன் நேம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம். இப்போ சப்போஸ் நமக்கு வந்து இந்த மேத் டாட் ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுக்கக்கூடாது, நம்ம டேரக்டா ஃபங்க்ஷன் நேம் தான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குங்க. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் லைனா மாத்தி எழுதணுங்க. அப்படி மாத்தி எழுதிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் மேத் இம்போர்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் நேம் எல்லாம் கொடுத்துருக்கோங்க. இப்போ வந்து நம்ம டேரக்டா வந்துட்டு இந்த பிரிண்ட்ல கொடுத்துருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் நேமை டேரக்டா நம்ம கொடுத்துடலாங்க. அதாவது SQRT ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துடலாங்க. இப்போ வந்துட்டு நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல 36 ஸ்டோர் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பிரிண்ட்டுக்குள்ள SQRT ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ 36 உடைய ஸ்கொயர் ரூட் வந்து 6 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிருக்குங்க. அதுக்கடுத்தது வந்து பவர் பார்த்தோம் அப்படின்னா a,2 அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ வந்து a ஸ்கொயருங்க. அதே a,3 அப்படின்னா a கியூப், அதே a,4 அப்படின்னா a⁴ அதுக்குண்டான வேல்யூ அது நமக்கு பிரிண்ட் பண்ணுதுங்க. அதுக்கடுத்தது நம்ம லாக் எடுத்துட்டோம் அப்படின்னா a உடைய லாக் அதோட எக்ஸ்போனென்ஷியல் 10th அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதுக்குண்டான வேல்யூ கிடைக்குது. 36 உடைய லாக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 36 log base 10 பாத்தீங்க அப்படின்னா 1.556 அப்படின்ட்டு நமக்கு ஒரு நம்பர் கிடைக்குதுங்க. அதுக்கு அடுத்தது sin 36 டிகிரி அதோடைய வேல்யூ, அதுக்கப்புறம் cos tan, அதுக்கு அடுத்தது ஃபேக்டோரியல். இதை வந்து நம்ம ஃபேக்டோரியல் ட்ரையாங்கிள் வந்து பிரிண்ட் பண்றதுக்கு அதாவது எப்படி அப்படின்னா பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணும்போது நம்ம இந்த ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோங்க. அப்போ 36 உடைய ஃபேக்டோரியல் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 37199 அப்படின்ட்டு ஒரு பெரிய நம்பர் நமக்கு கிடைக்குதுங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம 4 ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோங்க. சீல், ஃப்ளோர், ABS ஆப்ஸ், ரவுண்ட் அப்படின்ட்டு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை ரவுண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோங்க. சிலவங்க வந்துட்டு கோடிங்ல வந்துட்டு 2 அப்படிங்கிற வேல்யூனா 2ன்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் 8.1 அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம
8.1 வந்தாலே 9 வேணும், 9 பிரிண்ட் ஆகணும்னு யோசிக்கலாங்க. அதே 8.5 அப்படின்னு வந்துச்சுனாலும் 9 வேணும்னு யோசிக்கலாம். இல்ல 8.5க்கு கீழே இருந்துச்சு, 8.4 இருந்துச்சுன்னா 8 வேணும். அதே 8.5 வந்துச்சு, 8.5க்கு மேல போச்சு அப்படின்னா 9 வேணும் அப்படின்ட்டு திங்க் பண்றவங்க எல்லாம் உண்டு. அந்த மாதிரி வந்து நமக்கு அவுட்புட் வாங்கணும் அப்படின்னா இந்த சீல், ஃப்ளோர், ஆப்ஸ், அதுக்கப்புறம் ரவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இங்க நம்ம கோடிங்ல வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துட்டு நமக்கு மாடியூல் கொடுத்துறோம். இங்க வந்து ஃப்ளோரும் சீலும் மட்டும் தான் நமக்கு மேத் மாடியூல்ல வருது. இது நாலுமே வந்து நமக்கு ஒரே மாதிரி வேலைக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுக்காக நாலுத்தையும் ஒண்ணா வச்சு பாக்குறோங்க. இதுல மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மேத் மாடியூல்ல இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃப்ளோர், சீல். சோ அதை மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இங்க வந்துட்டு ஃப்ரம் மேத் இம்போர்ட் அப்படிங்கறது ஒரு லைன்லயும், ஃப்ளோர், சீல் அப்படிங்கறத இன்னொரு லைன்லயே கொடுத்துருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் லைன்ல கடைசியில வந்து பேக் ஸ்லாஷ் கொடுத்துருக்கோங்க. இந்த பேக் ஸ்லாஷ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு பெரிய லைன் இருக்கு, அதாவது நீளமான லைன் இருக்கு அப்படின்னா அது நமக்கு மானிட்டர்ல பாக்குறதுக்கு வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கு, அது வந்துட்டு அடுத்தடுத்த லைன்ல எழுதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா இங்க வந்து பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாங்க. இப்ப ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும்போது பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து இந்த லைனுக்கு வரும்போது ஃப்ரம் மேத் இம்போர்ட் அப்படிங்கறத ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து பேக் ஸ்லாஷ் ரீட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதுங்க. இதுக்கு அடுத்து இருக்கிற லைனையும் சேர்த்து ரீட் பண்ணிட்டு மொத்தமா வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நமக்கு பைத்தான் வந்து லைன் பை லைனா தாங்க எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ள போலாங்க. இங்க ப்ரோக்ராம்ல வந்து ABCDEFGH அப்படின்ட்டு நமக்கு வேரியபிள்ஸ்ல வந்து சில வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பிரிண்ட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சீல் ஃபங்க்ஷன் கொடுத்து அதே மாதிரி ABCDEFGH அப்படிங்கிற வேல்யூவை சீல் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு அவுட்புட் வருது. அதுக்கு அடுத்தது ஃப்ளோருக்குள்ள ABCD கொடுத்துருக்கோம், அதை பிரிண்ட் பண்றோம், அதுக்கு நமக்கு அவுட்புட் வருது. அதுக்கு அடுத்தது ஆப்ஸ், அதுக்கு அடுத்தது நமக்கு ரவுண்டு. இப்ப நம்ம மொத்தமா இருக்கிற அவுட்புட் எல்லாம் எடுத்து எழுதிருக்கோம். அதே மாதிரி மொத்தமா இருக்கிற பிரிண்ட் எடுத்து எழுதிருக்கோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராமை நம்ம எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ABCDEFGH அப்படிங்கிற வேரியபிள் கொடுப்போம். அதுக்கு கீழே அடுத்த லைன்ல வந்து நமக்கு தேவையான பிரிண்ட் கொடுப்போம். எங்க ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி வந்து பிரிண்ட்டை சென்டர்லயும் வேரியபிள்ஸை வந்து லெஃப்ட் சைட்லயும் அவுட்புட் வந்து ரைட் சைட்லயும் எழுதிருக்கோம். அவுட்புட் வந்து நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல வரும். நம்ம வந்து எழுதும் போது அடுத்தடுத்த லைன்ல எழுதிக்கலாங்க. நம்ம ABCDEFGH அப்படிங்கிற வேரியபிள்ஸை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட்குள்ள கொடுத்து நம்ம அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தோங்க. இப்போ அந்த அவுட்புட் என்னென்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சீல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 36, 2 அப்படிங்கிறது அது ரெண்டுமே வந்து நமக்கு ஹோல் நம்பருங்க. அதாவது நமக்கு பாயிண்ட் வேல்யூஸ் எதுவும் வரதில்ல. அதாவது 36.3 அப்படின்ட்டு கிடையாது, 2.1 அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் வேல்யூ கொடுத்து அதுக்கு அடுத்து நம்பர் வரதில்ல. ஸோ நம்ம ஹோல் நம்பர்ஸை சீல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா அதை டைரக்டா அதே மாதிரி பிரிண்ட் பண்ணிடுதுங்க. நமக்கு -36 அப்படிங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி 2 அப்படிங்கிறதும் அப்படியே பிரிண்ட் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்த வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா 2.2, 2.5, 2.7 அப்படின்ட்டு நமக்கு CDE அப்படிங்கிற வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குங்க. அதுக்கு நமக்கு சீல் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணுதுங்க. அதாவது 2.1 அப்படின்ட்டு வந்துச்சு அப்படின்னாலே அதுக்கு அடுத்த நம்பரை வந்து நமக்கு சீல் வந்து ரிட்டர்ன் பண்ணுதுங்க. 2.2 விட 3 வந்து பெருசு, அதே மாதிரி 2.5 வந்து 3 விட பெருசு. அது மட்டும் இல்லாம அது வந்து அதுக்கு அடுத்ததா வர ஹோல் நம்பருங்க. 2க்கு அடுத்ததா வர ஹோல் நம்பர் வந்து 3, அது வந்து நமக்கு அவுட்புட்ல வருதுங்க. இப்போ நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ வந்து அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாங்க. நெகட்டிவ்ல நமக்கு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்கேல வந்து -4, -3 அப்படின்ட்டு +3 வரைக்கும் இருக்குங்க. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா -2 வந்துட்டு -3 விட பெரிய நம்பருங்க. அதே மாதிரி நமக்கு -2 வந்துட்டு -2.5 விட நமக்கு பெரிய நம்பருங்க. அது மட்டும் இல்லாம -2.5 வந்து -3 விட பெரிய நம்பருங்க. இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாங்க. இந்த ஆர்டர் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு FGH அப்படிங்கிற வேரியபிள்ஸ்ல இருக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா -2.2, -2.5, -2.7. இதை வந்துட்டு சீல் ஃபங்க்ஷன்ல கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த பெரிய நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -2. அப்ப அந்த -2 அப்படிங்கிறது நமக்கு ரிட்டர்ன் ஆகுதுங்க. அதை பிரிண்ட்ல போட்டு நம்ம அவுட்புட்ல எடுத்துருக்கோங்க. இதுக்கு அடுத்ததான் நமக்கு ஃப்ளோர் ஃபங்க்ஷன்ஸ் உடைய அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதோடைய அவுட்புட்லயும் நமக்கு -36, 2 அப்படிங்கிற ஹோல் நம்பர் நமக்கு அப்படியே வருதுங்க. ஆனா அதுக்கு அடுத்து இருக்கிற 2.2, 2.5, 2.7 பார்த்தோம் அப்படின்னா என்னதான் பாயிண்ட் வேல்யூ வந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அதுக்கு 2 அப்படிங்கிற வேல்யூ தாங்க நமக்கு கொடுக்குது. அதாவது 2.9 வரைக்குமே வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அதுக்கு ரிட்டர்ன் பண்ற வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 2 அப்படிங்கிறது தான். இப்போ 1.9 அப்படின்னுச்சுன்னா நமக்கு 1 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகுங்க. அதே மாதிரி நமக்கு மைனஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா என்னதான் -2.2 இருந்துச்சுனாலும் 2.5 இருந்துச்சுனாலும் 2.7 இருந்துச்சுனாலும் அதுக்கு அடுத்த நம்பர் -2 அப்படிங்கிறது வரலைங்க. ஆனா நமக்கு -3 அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட்ல வந்திருக்குங்க.
அதுக்கடுத்தது ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிள்ங்க. மைனஸ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாலும் ப்ளஸ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு அது ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய மேக்னிடியூட் அல்லது மாடலஸ், அதாவது பாசிட்டிவ் வேல்யூவை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். இங்கே நமக்கு -36 இங்கே வந்து 36 அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்தது பாசிட்டிவ் வேல்யூஸ் அப்படியே இப்போ 2.2 அப்படிங்கிறது 2.5 அப்படிங்கிறது அதே மாதிரி 2.5 2.7 அப்படின்ட்டு கொடுத்துருக்குங்க. அதுக்கடுத்தது -2.2 2.5 2.7 அப்படிங்கிறத +2.2 2.5 2.7 அப்படின்ட்டு கொடுத்துருக்குங்க. இப்போ ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதுக்கடுத்தது நமக்கு ரவுண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் நமக்கு ஃபர்ஸ்ட் 2 வேல்யூவை அப்படியே கொடுத்துருதுங்க. அதுக்கு அடுத்த வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வேல்யூவை 2.2 அப்படின்னா நமக்கு 2 கொடுக்குது. அதே 2.5 அப்படின்னாலும் 2 கொடுக்குதுங்க. ஆனா 2.5க்கு அடுத்து 2.6 2.7 2.8 2.9 நமக்கு வர வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 3 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு வருதுங்க. அதாவது 2.5க்கு மேல போச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் கொடுக்குதுங்க. அதே நெகட்டிவ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிஃபரெண்டான விஷயம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -2.7க்கு வந்து அது -2 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலாக -3 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குதுங்க. ஸோ ரவுண்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த விஷயத்த வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. இது வந்துட்டு மைனஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன நம்பர் கொடுக்குது. அதே பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய நம்பர், அதாவது அதுக்கு அடுத்த நம்பர் கொடுக்குது. மைனஸ் வேல்யூல அதுக்கு முன்னாடி நம்பர் நமக்கு கொடுக்குதுங்க. கடைசியா நம்ம இந்த வீடியோல ஜிசிடி ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாங்க. ஜிசிடி ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஹெச்சிஎஃப் அல்லது எல்சிஎம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்றோம். ஹெச்சிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஜிசிடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே அது கொடுக்குற ரிட்டர்ன் வேல்யூ வந்து நமக்கு ஹெச்சிஎஃப் தாங்க. அதே எல்சிஎம் வேணும் அப்படின்னா எல்சிஎம் இப்போ 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபி அப்படின்ட்டு 2 நம்பர் எடுத்திருக்கோம். அந்த ஏபிங்கிற 2 நம்பர்ல 36 2 அப்படின்ட்டு 2 நம்பர் இருக்கு. இதுக்கு நமக்கு எல்சிஎம் வேணும் அப்படின்னா 36 × 2 அப்படிங்கிற வேல்யூவை HCF ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். அப்போ ஜிசிடி ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்சிஎம்மோ அதே இந்த மெத்தட்ல வந்து நம்ம எல்சிஎம் அச்சீவ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. நமக்கு அவுட்புட்ல வந்துட்டு HCF = ஜிசிடி ஃபங்க்ஷன்ல இருக்கிற வேல்யூ வருது. அதே எல்சிஎம் = A × P டிவைடட் பை ஜிசிடி ஃபங்க்ஷன்ல இருக்கிற வேல்யூ போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வருமோ அது நமக்கு வருதுங்க. அவ்வளோதாங்க. சில ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். அதை திரும்பவும் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். என்ன அப்படின்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம கோடை வந்து டிஃபைன் பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி அதுக்குண்டான கோடிங் வந்து நமக்கு மாடியூல்ல இருந்து வந்துருங்க. நம்ம ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோடைய நேம் சொல்லி கால் பண்ணா போதுங்க. அதை தான் நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.